friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான கேரட் ஆரஞ்சு ஜூஸ். நல்ல ஒரு ஹெல்தி டேஸ்டி ஜூஸ் இது. இங்க கேரட்டும் ஆரஞ்சு சேர்த்து நம்ம ஜூஸ் பண்றோம். ரொம்ப நல்ல ஒரு யூனிக் டேஸ்டோட ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சம்மருக்கு ஒரு அருமையான கூல் ட்ரிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த சீசனுக்கு நம்ம இம்யூனிட்டியை, அதாவது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் அதிகப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளை எடுக்கணும். இங்கே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிற இந்த கேரட் ஆரஞ்சு ஜூஸை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ரொம்ப சத்தானதும் கொடுங்க. இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே கேரட் ஆரஞ்சு ஜூஸுக்கு தேவையான கேரட்டை ஃபஸ்ட்டு எடுத்துருக்கேங்க. இதனால் அந்த மேலே தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இங்கே 2 டம்ளர் ஜூஸுக்கு 2 கேரட் எடுத்துருக்கிறேன். கேரட் ரொம்ப ரொம்ப சத்தானது. விட்டமின் ஏ, விட்டமின் சி எல்லாம் ரொம்ப அதிகம். நம்மளோட கண் பார்வைக்கு, போன் ஹெல்த்துக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாமே ரொம்ப நல்லதுங்க. கேரட் ஜூஸ் ரெகுலராக குடிக்கும்போது கொலஸ்ட்ரால் லெவல் கம்மியாகிறது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே போல் நம்ம பிளட்டை நல்லா ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு இந்த கேரட் ஜூஸ் எல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ அடிக்கடி நம்ம குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ கேரட்டை இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாம். அப்போ தான் நல்லா அரைப்படும் மிக்சியில். ஸோ ஜூஸ் நம்மளுக்கு நல்ல குவான்டிட்டியில் கிடைக்கும். ஸோ நல்லா கேரட்டை கட் பண்ணியாச்சு. இதை மிக்சி ஜாரில் சேர்த்து விட்டுறலாம். அடுத்தது ஆரஞ்சு. இங்கே 3 ஆரஞ்சு எடுத்துருக்கிறேன். ஆரஞ்சு சைஸ் சின்னதாக இருக்கிறங்காட்டிக்கு 3 எடுத்துருக்கிறேன். இப்படி பாதியாக கட் பண்ணிட்டால் நம்மளுக்கு அந்த கொட்டை எடுக்கிறது ஈஸி. ஆரஞ்சோட நடுப்பகுதியில் தாங்க விதைகள் இருக்கும். அதை கண்டிப்பாக எடுத்துட்டு தான் நம்ம ஜூஸு அரைக்கணும். இல்லைன்னா கசப்பு வந்துடும். அந்த விதைகளோடு சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம்னா சாத்துக்குடி ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ்லலாம் கசப்பு வந்துடும். ஸோ கண்டிப்பாக விதைகளை எடுத்துடணும். அதுவும் இந்த மெத்தடில் அந்த நடுவில் கட் பண்ணிவிட்டு நம்ம விதைகளை எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இங்கே 2 பெரிய கேரட், 3 ஆரஞ்சு சேர்த்து நான் ஜூஸ் பண்ண போகிறேன். விதைகளெல்லாம் எடுத்தாச்சு. ஆரஞ்சும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. விட்டமின் சி அதிகம், ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ரெகுலராக நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் குடித்தா சத்துக்களோட நல்லா நம்ம ஸ்கின்னும் பளபளன்னு ஆகிடுங்க. ரொம்ப நல்ல ஒரு ஹெல்தியான க்ளோயிங் ஸ்கின்னோட இருப்போம். ஸோ அடிக்கடி ஆரஞ்சு கேரட் ஜூஸ் எல்லாம் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இப்படி 2 சேர்த்து போட்டு ஜூஸாக அடித்து குடித்தா ரொம்ப ஹெல்தி, ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்தளவுக்கு ஜூஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு கிரைண்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லா ஃபைனாக கிரைண்ட் ஆகும். நம்மளுக்கு ஜூஸ் வடிகட்டி குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரஞ்சும் கேரட்லேயும் நிறைய ஃபைபரும் இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் டயட் இருக்கவங்க இந்த ஆரஞ்சு கேரட்டோட கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சு பீஸ் இஞ்சியும் சேர்த்து அரைச்சி வடிகட்டி குடிக்கும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். அந்த இஞ்சி ஃப்ளேவர் பிடிச்சா நீங்கள் போட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. ஸோ இங்கே நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ வடிகட்டிக்கலாம். நான் இங்கே சுகர் சேர்க்கலை, தேன் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு சுகர் வேணும்னா சுகர் சேர்க்கலாம். வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, தேன் எது வேணாலும் சேர்க்கலாங்க. அதெல்லாம் உங்கள் விருப்பம். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இங்கே நல்லா வடிகட்டியாச்சு. கேரட் ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ ஸ்வீட்னஸ்க்கு வேண்டி ஹனி சேர்த்துக்கிறேன். ஆரஞ்சு நல்லா ஸ்வீட்டாக இருந்தது. ஸோ இங்கே எங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு ஹனி சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுடலாம். சப்போஸ் நீங்கள் சுகர் சேர்க்கிறதா இருந்தால் அது கிரைண்ட் பண்ணும்போதே சேர்த்து வடிகட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பர் ஹெல்த்தியான நம்மளுடைய கேரட் ஆரஞ்சு ஜூஸ் சும்மா கலர்ஃபுல்லாக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதை விட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. வேணுங்கிறவங்க ஐஸ் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே சேர்க்கல. இந்த சீசனுக்கு சும்மா கண்ட அந்த ஃப்ளேவர்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்காதீங்க. ஹெல்த்தியாக இந்த மாதிரி ஜூஸஸை தயாரித்து குடிங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப சத்தானது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.